வணக்கம். அன்று பாலச்சந்தர் ஐயா அவர்கள் ரஜினி முடிய இப்படினாலே அது பத்திரிகைகள்ல ஹெட்லைன்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல போடுவாங்க. அதை பார்த்துட்டு அந்த பத்திரிகை வாங்குவதற்கு லட்சக்கணக்கான மக்கள் போட்டி போடுவார்கள் அப்படின்னு இது சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 45-46 வருஷம் இருக்கும். இன்று டிஜிட்டல், இன்று சோசியல் மீடியால நியூஸ் சொல்பவர்கள் யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல பல மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிறவங்களுடைய நியூஸோட ஹெட்லைன் என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்தார் புதிய டைரக்டர், ரஜினிகாந்த் அவர்களுடன் நடந்த உரையாடல் அப்படின்னு தலைவர் ஹேஷ்வலா பண்ண ஒரு விடயம் தான் இன்னைக்கு நியூஸ்ல ஹெட்லைன். 300 கோடி 400 கோடி போட்டு ஒரு படத்தை எடுத்து அதை பல பேர்கிட்ட சொல்லி ப்ரொமோட் பண்ற ஒரு கூட்டம், இல்ல சில நடவடிக்கைகளுக்கு இல்லாத ஒரு மவுஸ் ரஜினி என்ற ஒரு பேரை போட்டா அவர் வாழ்க்கையில சாதாரணமா பண்ற விடயங்களை கூட அதை பெரிய பெரிய நியூஸஸ் ஹெட்லைன்ல போடுறாங்க. என்ன அப்படின்னா, ரஜினின்றது ட்ரெண்டிங், சரியா? சோ ரஜினி அப்படின்ற அந்த பேருக்கு இருக்கிற மந்திரம், மேஜிக், அற்புதம், ரசிகர்கள் படை. இதனாலதான் அவர் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் 50 வருஷமானாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கா இருக்கிறாரு. யாராலும் அவரை கிட்ட கூட நெருங்க முடியல. சரி, இன்று என்ன விடைய நடந்துச்சு அப்படின்றத ஒரு இதா பார்க்கலாம். அடுத்தது இப்போ பல கோடிகள் போட்டு எடுக்கப்படுற ஒரு படத்தோட ஒரு ட்ரெய்லருக்கு இல்ல ஒரு படத்துக்கு இல்லாத எதிர்பார்ப்பு. ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கின்ற தலைவரோட ஒரு படத்துக்கு மக்கள் அந்த டிஆர்பி வேற லெவல் எகிரி இருக்கு டிவில. அது என்ன விடயம் அப்படின்றத பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் எப்பயுமே வளர்ந்து வர்ற ஒரு தயாரிப்பாளர்களையோ இல்ல டைரக்டர்களையோ அவங்களுடைய திறமைய இனம் கண்டு அவங்கள தூக்கி விடுற முதல் கை தமிழ் சினிமால யாருடைய கை அப்படின்னு பார்த்தா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய கைதான். கிரிக்கெட்ல கோட் ஆஃப் கிரிக்கெட் நம்ம சச்சின் அப்படின்னு சொல்றது போல, சினிமாவை பொறுத்த வரைக்கும், முக்கியமா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கோட் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னா அது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தான். அவரால் தான் தமிழ் சினிமா இன்று பாலிவுட் காரங்களுக்கு தமிழ் சினிமா மேல ஒரு மரியாதை வர காரணம் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள். இந்த இந்தியன் சினிமா அப்படின்னுக்குள்ளேயே ஷாருக் கானு, சல்மான் கானு, அப்புறம் அமீர் கானு அப்படின்னு வெளிநாட்டவங்களுக்கு தெரிஞ்சது. ஓகே, இந்தியன் சினிமா அப்படின்னா ஒரு ஹிந்தி பாட்டை போட்டுட்டு இந்தியன் சினிமா அப்படின்னு இருக்கக்குள்ள ரஜினிகாந்த் என்ற ஒரே ஒரு பேர் தான் இந்த இந்தியால தமிழ் சினிமா அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னு தெரிய காரணம். பல வெள்ளக்காரங்களே தமிழ் சினிமா டயலாக்குகளை தமிழ கத்துக்க காரணம் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தான். ஸோ கண்டிப்பா தமிழ் சினிமான கோட் அப்படின்னா அது ரஜினிகாந்த் சார் அவர்கள் தான். அதை நான் மட்டுமில்ல, பல தயாரிப்பாளர்கள், பல டைரக்டர், பல நடிகர்கள் இந்த ஃபீல்ட்ல இருப்பவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இன்று பாத்தீங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் மகாராஜா படத்தோட இயக்குனர் டைரக்டர் நிதிலன் சார் அவர்களை வீட்டில் வரவேற்று அந்த ஒரு தலைவர் ஸ்டைல் இருக்குல்ல, எப்பயுமே ஒரு நல்ல படத்தை ஃபர்ஸ்ட் பாராட்டு நபர் ரஜினிகாந்த் சார் அவர்கள். அப்ப அவரோட ஸ்டைல் ஒன்று ஃபர்ஸ்ட் கோல் போய் விஷ் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா சோசியல் மீடியால ஒரு அவர் ரசிச்சதை அப்படியே சொல்லுவாங்க, அப்படியும் பாராட்டு கிடைக்கும். இல்லை அப்படின்னா வீட்டுக்கு வர வச்சு அவருடைய டைம் கேட்டது போல அவர் ஃப்ரீயா இருந்தார் அப்படின்னா மோஸ்ட்லி வீட்டுக்கு வர வச்சு அவங்கள மனதார வாழ்த்துவாரு, அவங்கள என்கரேஜ் பண்ணுவாரு. பல பேர் சொல்லியிருக்காங்க, எனக்கு பிலிம் பேர் கிடைக்கிறத விட தலைவர்கிட்ட இருந்து ஒரு பாராட்டு வந்துச்சுன்னா அதுதான் என்னோட லைஃப் டைம் பெஸ்ட் அவார்ட் அப்படின்னு. அப்படி இருக்கீங்களா, அப்படி ஒரு நிகழ்வு நம்ம டைரக்டர் நிதிலன் சார் அவர்கள் மகாராஜா படத்தோட டைரக்டர் நிதிலன் சார் அவர்களுக்கு இன்று நடந்திருக்கு. அவரே அந்த பிக்சர்ஸை போட்ட வரிகள் இருக்கு பாருங்க. இது ஒரு அவர் ரஜினி சாரோட அந்த பேசின சூப்பர் ஸ்டார் தலைவர் கூட அந்த பேசின அந்த டைம், அந்த மீட்டிங் ஒரு புத்தகத்தை படிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு தூரம் நான் லேர்ன் பண்ண அவருடைய அந்த ஹியூமனிட்டி, அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி. ஸோ அதை பற்றி அவர் சொன்ன விதம் இருக்கு பாருங்க. பல பேர் சொல்லியிருக்காங்க மக்களே, சரிங்களா? தலைவர் நமக்கே ஒரு டவுட்ன்றீங்க, நம்ம எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு. ஆனா அப்படிப்பட்டவர் நமக்கு கொடுக்குற மரியாதையை நம்மளோட வாழ்க்கையை எங்கேயோ மாத்தி விட்டுரும், நமக்குள்ள அப்படி ஒரு மோட்டிவேஷன்ல தரும், என்கரேஜ்மெண்ட் தரும். நிறைய நண்பர்களோட நிறைய பேர் எங்க சொல்லியிருக்காங்க தலைவரை நேரில் மீட் பண்ணுவாங்க. நான் பார்த்தது தெரிஞ்சது பல பேர் சொன்னது வேற, என் கூட பழகின பல பேரை சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஐ கேன் ஃபீல் இட்.
ஸோ அவர் அப்படி சொன்ன வியந்து பார்த்தது கடைசி அவர் வரிகள் சொல்லியிருப்பார் பாருங்க, கோல்டன் கோல்டன் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஹாலிவுட் அப்படின்னு. நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, இந்த தமிழ் சினிமாவை இந்தியாவை தாண்டி உலகம் முழுவதும் ஒரு கை தூக்கி விட்டது அப்படின்னா அது தலைவரோட கைதான். அதை இன்று நிதிலன் சார் அவர்களே கோல்டன் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஹாலிவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெறித்தனம், சரிங்களா? இது தலைவர் அவர்கள் தொடர்பாக இன்று நடந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விடயம் ஒன்று, இப்போ ஒரு வீடியோவில் பார்த்ததை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது பல தடவை நான் பேச நினைச்சிருப்பேன், சில டாபிக் வந்தபடியாக அதை பேசினபடியே இதை மறந்துருப்பேன். தலைவர் வந்து நடிகர்களை, இயக்குநர்களை, இண்டஸ்ட்ரியில் இருப்பவங்களை மட்டுமல்ல, தமிழ் சினிமாவை மட்டுமில்ல, பல தமிழ் மக்களை வந்து தூக்கி விட்டுருக்காரு. ரஜினி என்ற ஒரு பேரால நாடு தாண்டி பல மக்கள் நல்லா இருக்காங்க. என்னுடைய வீடியோக்களே பல பேர் சொன்னதை நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்துச்சு. அதில் அதிகபட்சமான அந்த சுனாமியில இருந்து வரவர்களுக்கு மீளும் தொகையாக அப்போ ஆட்சியில் இருந்தவர்களிடம் 21 லட்சம், அப்ப 21 லட்சம் நினைச்சு பாருங்க, இப்ப ஒரு ட்ரிபிள் மடங்கு கிட்ட அது ஒரு பெருமதியானது, கிட்டத்தட்ட ஒரு 70-60 லட்சம். இப்ப இருக்கிற பல நடிகர்களோட ஒரு 4-5 படத்தோட காசு அதை வந்து கொடுத்து பல பேருக்கு முன்னுதாரணமா இருந்து பல வளர்ந்து வர்ற நடிகர்களையும் இல்ல இவரை போல அந்த டைம்ல இருந்த நடிகர்களையும் கொடுக்க வைத்த ஒரே ஒரு நடிகர் அப்படின்னா ரஜினி சார் அவர்கள் தான், தலைவர் தான். சோ அதை நான் சொல்லிக்கிறேன், இது வந்து தலைவர் அவர்கள் அரசாங்கம் மூலம் பண்ண உதவி. இது தவிர்த்து தலைவரோட ரசிகர்கள் மன்றம், ரசிகர் உலகெங்கும் இருக்கின்ற ரசிகர்கள் மன்றத்தில் இருப்பவர்கள், தலைவரோட ஃபேன்ஸ் ரசிகர் மன்றம் மூலமாகவும் சரி, தனிப்பட்ட ரீதியிலும் சரி, ரஜினி ரசிகர்கள் அப்படின்ற பேரில் பல உதவிகள், பல கோடிக்கணக்கான பெருமதி மிக்க உதவிகளை பண்ணியிருக்காங்க. இது தவிர்த்து தலைவர் அவர்களும் அரசாங்கத்திடம் கொடுத்த தொகையை தவிர்த்து அவருடைய தனிப்பட்ட ரீதியில பல பேருக்கு நாடுகள் தாண்டி உதவி பண்ணியிருக்காரு. இலங்கை அப்படின்ற இதுல அதை பல பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதனாலதான் அவரை இப்ப 2010 பிறந்தவர்களும் தலைவா அப்படின்றாங்க, சரிங்களா? தலைவா அப்படின்றது நம்மளுடைய நடத்தை, நம்மளுடைய நல்ல மனசு, அதன் மூலம் தான் வந்து தலைவர். வாழ வைக்கிறவங்க தான் தலைவரை தவிர அழிக்கிறவங்க இல்ல. அந்த ரீதியில உலக மக்களை பொறுத்த வரைக்கும் தலைவர் அப்படின்றதுக்கு டிஃபினேஷன் ரஜினி, சரிங்களா? மேபி கூகுள்ல தலைவர் அப்படின்னு அடிச்சீங்கன்னா கூட ரஜினி சாரோட புகைப்படம் தான் வரும், சரிங்களா? ஓகே, சரி, இது வந்து ஒரு விடயம் பார்த்தனா இதை சொல்லணும்னு பல தடவை நினைச்சிருப்பேன், நான் இப்ப சொல்லிக்கிறேன். அடுத்தது வந்து இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, தலைவர் அவர்களுடைய பாஷா படம் ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பா இருக்கு 6:30 மணிக்கு நம்ம சன் டிவியில. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இதற்கு முதல் சில படங்கள் வந்துச்சு. இப்ப நம்ம இந்தியன் பாகம் 2 அப்படி சில படங்கள், வேறு சில படங்களும் வந்துச்சு, வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. ஆனா அந்த படங்களுக்கு இருக்கு மக்கள் காமிக்கிற ஆர்வம், அந்த புதிய படங்களை பார்க்கறத விட பாஷா படத்துக்கு திரும்ப ஒரு ஃபேமிலியா இருந்து பார்க்க இருக்கிற ஆர்வம். இப்ப பொதுவாக டிவிக்குன்னு ஒரு டிஆர்பி இருக்கு மக்களே, அதுல அந்த போடுற இதுகளை வந்து மக்கள் அதிகமா பார்க்கறத வச்சு அந்த டிஆர்பி வியூவர்ஷிப் அப்படின்னு நிறைய எடுப்பார்கள். அதிலும் தலைவர் அவர்களுடைய இந்த பாஷா படத்தோட ட்ரெய்லர் தான் முதல் இடம், சரிங்களா? இதுதான் தலைவர் அப்படின்றவரோட ரசிகர்கள் படை அன்றும் சரி இன்றும் சரி அதிகரிச்சிருக்கே தவிர குறையல்ல. அதான் சொன்னனே, இன்னொருத்தன் பிறந்து வரணும் அப்படின்னு தலைவர்களோட போட்டி போட இப்ப யாருமே இல்லை. ஓகே மக்களை, இது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தொடர்பாக இன்று கிடைக்கப்பெற்ற தகவல்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிருங்க. ஸோ நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, தலைவர் அவர்கள் ஒரு படத்தை, ஒரு ஹிட்டான ஒரு படத்தோட இல்ல ஒரு நல்ல படம் எடுத்த ஒரு டைரக்டரை வாழ்த்திட்டாங்க அப்படின்னா, ரஜினிகாந்த் இந்த டைரக்டரை வாழ்த்திருக்காரு இந்த படத்துக்காக அப்படின்னா, அந்த படத்தை நடித்தவர்களோட பெருமதியும் உயரும். அந்த ரீதியில தான் இப்ப விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய மகாராஜா படம் வந்து வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. இப்ப தலைவர் அவர்களே பாராட்டிட்டாங்க அப்படின்னோடனே அந்த படம் இன்னும் பல பேரால பார்க்கப்படுது. பல பெருமதிகள்ல, அதாவது இந்த பிசினஸ் ஆஃப்டர் மூவி ரிலீஸ்க்கு அப்புறம் பிசினஸ் இருக்கு, அது அப்புறம் அந்த டைரக்டர் அவர்களுக்கான அந்த வேல்யூ, அதுல நடித்தவர்களுக்கான வேல்யூ எல்லாம் இன்னும் அதிகரிச்சிருக்கு, சரிங்களா? இதனாலதான் அன்றே பாலச்சந்தர் ஐயா அவர்கள் சொன்னார்கள், ரஜினி என்றவர் அற்புதம் அதிசயம் அப்படின்னு. எல்லா இப்படியான விடயங்கள் எல்லாம் ஒரு மனிதர் ஒரு வார்த்தையை சொன்னார் அப்படின்னா பல மாற்றங்கள் வந்து நடைபெறும் பல பேரோட வாழ்க்கையில். அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் வாழ்ற இந்த காலத்துல நான் பார்க்கிற ஒரே ஒரு மனிதர் ரஜினிகாந்த், தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் மட்டும்தான். பெருமையா இருக்கு, என் குடும்பமே தலைவரோட ரசிகர்கள் ஃபாலோவர்ஸா இருப்பதில்லை. ஓகே மக்களை, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.
நன்றி.